Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. கனி, இந்த மண்டபம் பாரு, இதுதான் நல்ல பெருசா இருக்கு. ஒரு 500-600 பேர் வராங்கனாலுமே இந்த மண்டபம் சரியா இருக்கும் கனி. ஆமாங்க, விலை ஜாஸ்தியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நல்ல பெரிய மண்டபமா இருக்கணும். நம்ம ஒத்த புள்ள வச்சிருக்கோம், நல்ல பெருசா கிராண்டாவே கல்யாணம் பண்ணுவோம். ஆமா, இந்த ஆதிப்பையா எங்க? இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்டான். என்னன்னு தெரியலங்க, காலங்காத்தாலே சார் எந்திரிச்சிட்டாப்ல. எந்திரிச்சு குளிச்சுட்டு எங்கயோ கிளம்பிட்டு இருக்காப்ல, ஒன்னும் சொல்லல. சரி சரி, வரட்டும், அவனே வந்து சொல்லட்டும். நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல, ஒரு பொட்டு கூட நான் தூங்கல. இன்னைக்கு நிலாவை பார்க்க போறோம்ல, நிலாவை பார்த்தோன்னே என்ன பேசணும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப வருஷம் கழிச்சு அவளை பார்க்கும்போது, ஹாய், ஹலோ நிலா, எப்படி இருக்க? ஐயோ, நல்லா இல்லையே, என்ன சொல்றது? வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? நிலா, ஹாய், நல்லா இருக்கியா? ஷோ, நல்லாவே இல்ல. ஆதி, எதுக்கு இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? நீ லவ் பண்ண டைம்ல நிலா கிட்ட எப்படி பேசின? அவகிட்ட இவ்ளோ ஜாலியா இருப்ப, அதே மாதிரி இரு ஆதி. எப்போதும் நீ நிலா கிட்ட ஒன்னு சொல்லிட்டே இருப்பியே, அதே மாதிரி ஆரம்பி. மை ஹார்ட் இஸ் வித் யூ நிலா, அண்ட் ஃபார் யூ. எப்போதுமே என்னோட இதயத்துல நீதான் இருக்க. இந்த இதயத்துக்கு சொந்தக்காரி நீதான். இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது திடீர்னு இப்படியா சொல்றது? ஐயோ ஆதி, நீ எதையுமே பிராக்டிஸ் பண்ணாத. நீ நேரா நிலா கிட்ட போ. அவ கண்ணை பார்த்து உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அவர் அப்படியே பேசிடு. ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாதான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீ ஜஸ்ட் எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு போய் பேசு, அதுதான் கரெக்டா இருக்கும். ஆதி பையா. அம்மா, என்னடி? அம்மா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ப்ளீஸ், நான் சொல்றது விளையாட்டுத்தனமா எடுத்துக்காம கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? உன் கல்யாணத்துக்கு நீயே மேக்கப் பண்ண போறியாடி? மா, ஹே, அதுவாடி, நிச்சயதார்த்தத்துக்கு பிளவுஸ் தைக்க கொடுத்தியே, வாங்கிட்டியா இல்லையா? அதுதாண்டி ரொம்ப முக்கியம். வாங்கி போட்டு பார்த்துட்டு ஃபிட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஐயோ அம்மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறமா நீ பேச கூட மாட்ட. ஐயோ, அப்படி மட்டும் என்னால இருக்க முடியாதுடி. நாள் முழுக்க பேசாம இருந்துட்டா எனக்கு நைட்டு தூக்கமே வராதுடி. சபா, மா ஒரு நிமிஷம் கேளுமா, ரொம்ப முக்கியமான விஷயமா. சரிடி, சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சொன்னாதானே நீ தெரியும், சொல்லலன்னா எப்படி தெரியும்? அம்மா அம்மா, சீரியஸாவே இருக்க மாட்டியாமா? ஏண்டி, நல்லா தானே இருக்கேன். சீரியஸா இருந்து ஐசியூல போய் அட்மிட் ஆகிறதுக்கா? உன்கிட்ட போய் ஒரு விஷயம்னு சொல்ல வந்தேன் பாத்தியா, என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும். இல்லடி, ரொம்ப டென்ஷனா இருந்தியா, அதான் உன்னை கூல் பண்ணலான்னு கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. அம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ரொம்ப டென்ஷன் ஆவ, எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லம்மா, இதை நான் உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். என்னடி பேசுற? அலைப்பாயுதே படத்துல மாதவன் ஷாலினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாரே, நீங்க அழகா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, உங்களை லவ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் நடந்துட்டு போது பயமா இருக்குன்னு சொல்லுவாரே, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உன்கிட்ட நல்ல பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க முடியாதுமா. நான் இப்ப எங்க கிளம்பி போறேன்னு உனக்கு தெரியுமா? நான் இந்திரனை பாக்குறதுக்கு போறேன். ஹே, என்னடி சொல்ற? ஆமா, இது எவ்வளவு பொறுமையா உன்கிட்ட சொல்லணும், உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு எவ்வளவு நேரமா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, எனக்கு ஆதித்யாவை சுத்தமா பிடிக்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆதித்யாவுக்கும் என்ன பிடிக்கல. 2 பேருமா பேசி நான் லவ் பண்ண பையனையும் அவன் லவ் பண்ண பொண்ணையும் வர வச்சிருக்கோம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களோட எக்ஸ மீட் பண்ண போறோம். ஆமாமா, மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கும் இந்திரனுக்கும் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நான் இந்திரனே கல்யாணம் பண்ணிப்பேன். சேம் தான் ஆதிக்கும். ஆதியும் நிலாவும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னமும் இருக்காங்கன்னா அவங்களும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அடிச்சு பல்லக்கில உடைச்சிருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? இஷ்டத்துக்கு லவ் பண்ணிட்டு வந்து நானும் அவனும் லவ் பண்றேன்னு சொல்லுவீங்க, அதுக்கும் தலையாட்டணும். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கும் இந்திரனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், அதுக்கும் தலையாட்டினேன். சரி, காலம் போயிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அதுக்கு மாப்பிள்ள பார்த்தா 2 பேரும் தனியா பேசிட்டு வந்து எனக்கும் ஆதித்யாக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்பந்தம்னு உன் வாயால நீ தானடி சொன்ன. நாளாண்டுக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல, எனக்கு இந்திரனை தான் பிடிச்சிருக்குன்னு வந்து நிக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்னோட லைஃப்மா, என்ன டிசைட் பண்ண விடு. நான் இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கேம்மா, எனக்கு என்ன டிசைட் பண்றதுன்னு தெரியல. ப்ளீஸ்மா. சரிடி, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? அம்மா, உன் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது. சாரிம்மா, நான் இப்ப இந்திரனை போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா, ப்ளீஸ். ஏன் என்னடி பேசிட்டு இருக்க? சரி போ, உனக்கு அதுதான் தீர்வு கொடுக்கணும், போய் பேசிட்டு வா போ, நான் தடுக்க மாட்டேன். ஆனா நிம்மதி எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. அம்மா, நான் உன் பொண்ணுமா, எதுவா இருந்தாலும் நான் நல்ல முடிவா தான் எடுப்பேன்.
ஐயய்ய எல்லாரும் இந்த டயலாக் ஒன்று சொல்லிக்கோங்கடி. நான் ஓன் பொண்ணுன்னு. ஏண்டி நான் நல்ல முடிவு எடுத்திருந்தா உங்க அப்பனை கட்டிக்கிட்டு நான் ஏண்டி இங்க இருக்க போறேன்? என்ன மாதிரி ஒரு முடிவை எடுத்துறாதன்னு சொல்லி தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுச்சா? ம் சரிம்மா. ஹே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடி. உன்னை விட அந்த இந்திரன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அவன் இன்னமும் அப்படியே உட்காந்துருக்க போறான் உன்னை நினைச்சுக்கிட்டு. மா போ எல்லாரும் 96 படம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறீங்க. அங்க வேற ஒண்ணு நடக்க போகுது. சரி போயிட்டு வா. வந்து என்னன்னு சொல்லு. பார்க்கலாம். உனக்கு தான் பல்ப் ஆக போகுது பாரு. பாக்குறேன். சரி போயிட்டு வா. உன் எக்ஸ நல்லா பார்த்து மீட் பண்ணிட்டு வா. பாய். ஆதிபையா. என்னடா இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்பிட்ட? அம்மா, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா சொல்லு. அது நான் ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தான் போறேன். ஒரு முக்கியமான ஆளை தான் பார்க்க போறேன். எனக்கு தெரியுமே, நிம்மதியை தானே பார்க்க போறேன். நிம்மதிய பார்க்க போல, ஆனா என்னோட நிம்மதிய தேடி போறேன். டேய் ஆதிப்பையா, என்னடா குழப்பற? எதுக்கு நான் அந்த பிள்ளைய தேடி போறேன்? போன் போட்டு இங்க வான்னு சொன்னா வரப்போகுது. நீங்க சொல்றது வேற நிம்மதி, நான் சொல்றது வேற நிம்மதிப்பா. டேய் ஆதிப்பையா, நிம்மதின்னு வேற ஒரு பொண்ணு வேற பாத்திருக்கியாடா? எப்படா ஆதிப்பையா உனக்கு அமையிற புள்ள பேர் மட்டும் நிம்மதியாவே அமையுது? என்னங்க அவன் என்ன சொல்ல வரானதா முழுசா சொல்ல விடுங்களேன். எதுக்கு இப்படி லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆதி என்ன சொல்ல வர? எங்க கிளம்பிட்ட? அம்மா, நான் எதுவும் சுத்தி வளைச்சு உங்ககிட்ட பேச விரும்பல. நான் இப்ப கிளம்பினது ஒரு முக்கியமான ஆளை பாக்குறதுக்கு தானே சொன்னேன். அந்த முக்கியமான ஆளு வேற யாரும் இல்ல, அது நிலாதான். ஆமாமா, நான் நிலாவை பார்க்க தான் கிளம்பிட்டேன். ஆதி, அம்மா, நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நான் நிலாவை பார்த்து பேச போறேன். அவகிட்ட என்னோட பழைய லவ் சொல்ல போறேமா. டேய் ஆதிபையா, என்னடா பேசுற? அப்ப நிம்மதியோட வாழ்க்கை? அவ வாழ்க்கையும் நான் செட்டில் பண்ணிட்டேன்பா. அவளும் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவதான். அந்த பையனையும் நான் இன்னைக்கு இங்க வர வச்சிட்டேன். அதனால நிம்மதி அந்த பையனை பார்க்க போறா, நான் நிலாவை பார்க்க போறேன். ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே அவங்க லவ் பண்ணவங்களோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நாங்க ஏற்கனவே லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஆதி, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. பெத்தவங்க நாங்க எதுக்குடா இருக்கோம்? அம்மா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம கூட கிளம்பி இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் தோணுச்சு, அதான் சொன்னேன். சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். வந்து என்னன்னு சொல்றேன். டேய் ஆதி, என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? எனக்கும் ஒன்னும் புரியல கனி. என்ன இவன் இப்படி சொல்றான்? கனி, நீ சம்பந்தி வீட்டுக்கு போன் அடி. ஆமாங்க, நிம்மதியா அந்த பையனை பார்க்க போறேன்னு சொன்னால, அப்ப அவங்க வீட்டுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. இருங்க, நான் எதுக்கும் அந்த அம்மா கடிக்கிறேன். அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல. சரிதாண்டி, நீ அவங்களுக்கு அடி. ஹலோ சமந்தியம்மா. அண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல. பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்களா? அதுங்க எக்ஸ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சுங்களே, அதை கேக்குறீங்களா? என்ன சம்பந்தியம்மா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? எனக்கு மனசுக்குள்ள பக்குன்னு இருக்கு. இவன் ஆதி சொல்லிட்டு போறத கேட்டா ரொம்ப பயமா இருக்குங்க. நிம்மதியும் அப்படிதான் சொன்னாலாமே. ஐயோ சம்பந்தியம்மா, இதுங்க சொல்றத கேட்டுட்டா இவ்ளோ ஷாக் ஆவறீங்க? பயப்படாதீங்க. இதுங்கதான் கூறு கெட்டதுங்க, இப்படி சொல்லிட்டு தெரியுதுங்க. ஆனா இதுங்களை லவ் பண்ணிச்சுங்களே, அதுங்க ரெண்டும் பயங்கர புத்திசாலி. ஏன் சொல்ற தெரியுமா? இதுங்களை விட்டுட்டு அதுங்க ரெண்டும் பிரேக்கப் பண்ணிட்டு போச்சே, அதுக்குதான் புத்திசாலின்னு சொன்னேன். அதுங்க ரெண்டும் என்ன நிலைமையில இருக்கோ யாரு கண்டா? சரி, வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீங்க பயப்படாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் வேணாங்க போலாமா? நம்ம எல்லாருமா? போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ போய் பாத்துட்டு வருவோம். இதுங்கெல்லாம் இவ்வளவு பில்டப் போட்டுட்டு போயிருக்குதுங்களே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. நானும் கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்க. வாங்க போய் பாப்போம் அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு. சரிங்க சம்பந்தியம்மா, நாங்களும் கிளம்பி வரோம், நீங்களும் வாங்க. கனி, என்னாச்சு? நிம்மதியும் அந்த பையனை பாக்குறதுக்கு தான் கிளம்பி இருக்கலாம். ஆதியும் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு தானே கிளம்பி இருக்கான். எல்லாரும் ஒரே இடத்துல தான் சந்திச்சுக்கிறாங்க போல. அதான் சம்பந்தியமா நம்மளும் அங்க போலான்னு கூப்பிடுறாங்க. வாங்குங்க, போயிட்டு வந்துடலாம். எனக்குமே வீட்டுக்குள்ள இருக்க முடியல, கை கால்லாம் விடன்னு ஆடுதுங்க. சரி வா, கிளம்பலாம் வா. அட பாரா, உன் ஆளை பாக்குறதுக்கு ட்ரெடிஷனல் வந்திருக்கீங்க. சார் மட்டும் என்ன கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு கலக்குறீங்களே? என்ன பண்றது, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோமே, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள கிடுகிடுன்னு ஆடுதுல. டேய், உனக்காவது நிலா கண்டிப்பா வருவான்னு எனக்கே தெரியும்டா. நானே அவங்க கிட்ட பேசினேன். ஆனா என் நிலைமைய நினைச்சு பாத்தியா? நீ இந்திரன் கிட்ட பேசவே இல்லையே. நீ அவங்க அப்பா கிட்ட தானடா பேசின. அவங்க அப்பா தாண்டி சொன்னாரு கண்டிப்பா என் பையனை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு. நீ வேணா பாரு, கண்டிப்பா அனுப்பி வைப்பாரு. அப்படிங்கிற? சரி, ஓகே, பாப்போன்னு ஒரு ஹோப் இருக்கு, பார்க்கலாம். பயமா இருக்குடி, ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கும் தாண்டா. சரி, நீ இந்திரனை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ சொல்லு.
நான் என்ன பண்ணுவேன்றதை விட இந்திரன் என்ன பார்த்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ம், என்ன பண்ணுவாரு? அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி ஃபிங்கர் கிராஸ்டா இருக்குடா. ஆமா, நீ நிலாவை பார்த்தோனே என்ன பண்ணுவ? நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடி. அது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்றதுன்னு. சரி, ஓகே, பாப்போம். ஆதி, அங்க ஒரு பொண்ணு உன்னை பார்த்துதான் நடந்து வரா. அது நிலாவான்னு பாரு. நிம்மதி, உண்மையாவா சொல்ற? ப்ராமிஸா? பாக்குறேன். நிம்மதி, அது நிலாதான். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஓகேடா. நிலா, ஆதித்யாக்கு நிலா வந்தாச்சு. ஆனா நம்ம இந்திரன்